நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் நலமாக இருக்க 24 மணி நேரமும் சுவாசம் என்ற மூச்சு பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும். அனிச்சையா இந்த செயல் நடைபெற்று கொண்டே இருக்குது. சுவாசத்தை அடக்க முடியாது, ஆனா அடக்கி ஆளலாம். இப்போதெல்லாம் மூச்சு பயிற்சி செய்ய சொல்றாங்க. மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் சில வினாடிகள் வைத்திருந்து அப்புறம் வெளியே விட சொல்றாங்க. இடது நாசி வழியா இழுத்து வலது நாசி வழியா வெளிவிட சொல்றாங்க. அதே மாதிரி வலது நாசி வழியா இழுத்து இடது நாசி வழியா விட சொல்றாங்க. இதை மூச்சு பயிற்சி என்கிறார்கள். நாம நமது 2 நாசி துவாரங்கள் வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதாக நினைக்கிறோம். அப்படி இல்லைங்கிறாங்க. உங்களது சுவாசத்தை உற்று கவனிச்சு பார்க்க சொல்றாங்க. பார்த்தா உண்மை புரியுமா? ஒரு நேரத்துல ஒரு நாசியின் வழியாகவே அதிகப்படியான காற்று உள்ளே செல்லும். இன்னொரு நாசியில கொஞ்சமாத்தான் காத்து உட்புகுமா. வேணுகோபாலையா, என்ன மூச்சை எடுக்கிறீங்களா? எந்த நாசியில் அதிகமாக போகுது, எந்த நாசியில் குறைவாக போகுதுன்னு ஆராய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க. காத்து அதிகமாக போனதுல குறைவாகவும் கொஞ்சமாக போனதுல அதிகமாகவும் காத்து போகும். இப்படி ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை என 12 முறை இந்த இட மாறுதல் நடைபெறுமா. எந்த நேரத்தில் எந்த நாசியில காத்து போகுதுன்னு நமது முன்னோர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க. காலை 6லிருந்து 8 வரைக்கும் வலது நாசி, 8லிருந்து 10 இடது நாசி. இப்படி மாத்தி மாத்தி காத்து உள்ளுக்கு போகுதான். வலது நாசியின் வழியா உள்ள போற காத்துக்கு சூரியகலை என்றும், இடது நாசி வழியா உள்ள போற காத்துக்கு சந்திரகலை என்றும் பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த 2 சுவாசங்களுக்கும் தனித்தனி பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் இருக்கான். உடலுக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன சூரியகலை, வலது நாசி காற்று என்கிறார்கள். வலது நாசியின் வழியே சுவாசம் நடைபெறும் போது உடலின் வெப்பநிலை சற்றே அதிகமாக இருக்கும். உடல் சுறுசுறுப்பு அடையும், சோர்வு அகலும், உடலின் வலிமை அதிகரிக்கும், மூளையும் உடலும் பரபரப்பா இயங்கும். சூரியகலையின் போது, அதாவது அந்த 2 மணி நேரத்துல நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கும். அடுத்து சந்திரகலை, இடது நாசி காற்று. இது உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது. சந்திரனை போன்றே இந்த மூச்சுக்காற்றும் குளுமையானது. இடது நாசி வழியே சுவாசம் நடைபெறும் போது உடலின் வெப்பநிலை சற்றே குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். பரபரப்புத்தன்மை குறைந்து மனதிலும் உடலிலும் ஒரு சாந்தத்தன்மை உருவாகும். மூளை அமைதியாக சிந்திக்க துவங்கும். அவசரத்தன்மை மறைந்து நிதானமான மனநிலை உருவாகும். சூரியகலை, சந்திரகலை, இந்த 2 வகையான மூச்சுகளையும் அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் மனம், ஐம்பொறிகள், பரு உடல் ஆகிய அனைத்துமே நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். வேணுகோபாலையா, சாதாரணமா நினைக்கிறோம், அல்லது மூச்சு இழுத்து விடுறத நாம நினைக்கிறது கூட கிடையாது. அதுவா நம்மை அறியாமல் நடைபெற்று கொண்டே இருக்குது. நல்ல காத்த சுவாசிக்கிறோம். நல்ல காத்து, சுத்தமான பிராணவாயு கிடைக்கலன்னா விலைக்கு கூட வாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த சுவாசத்துல சந்திரகலை, சூரியகலைன்னு ஏதேதோ இருக்கிறது ஆச்சரியம். இத நம் முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுல விஞ்ஞானம் பொதிந்திருக்கு, புரிஞ்சுக்கணும். செய்வன திருந்தச் செய் என்ற பொன்மொழிய நினைவுல வச்சு செயல்படுவோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.